அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோ பார்ப்போம். விநாயகர் சதுர்த்தி எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 27/8/2025 அதாவது ஆங்கில மாதம் வருது. தமிழ் மாதம் பார்த்திங்கன்னா ஆவணி 11 வருது, புதன்கிழமை. விநாயகர் சதுர்த்தி சிறப்பாக அன்றைய தினம் கொண்டாடுவாங்க மக்கள்லாம். வக்கர சனியால் வளர்ச்சி கூடும். இந்த 2025 கடகராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். உங்கள் ராசியில் விரையாதிபதி புதன் சஞ்சரிக்கிறார். மேலும் அவர் அஷ்டமத்தில் சனியும் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. சனி வக்கரம் பெற்றிருக்கிறதுனால ஓரளவுக்கு நன்மை கிடைக்கும் என்றாலும் விரயங்களை கட்டுப்படுத்த முடியாது. திட்டமிட்டபடி காரியங்களை முடிக்க பெரும் பிரயாசை எடுக்கும் சூழ்நிலை உண்டு. இடமாற்றம், வீடு மாற்றம் எதிர்பாராத விதமாக அமையும். குருவின் பார்வை சுகஸ்தானத்தில் பதிகிறதுனால குரு வழிபாட்டை முறையாக மேற்கொண்டால் உங்களுக்குரிய பாக்கியங்களும் அனைத்து நலன்களும் வந்து சேரும். ராகு கேதுகளுக்குரிய வழிபாடுகளை முறையாக மேற்கொண்டால் தடைகள் விலகும். கடகம் சுக்கிரன். ஆவணி 5 கடகராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. உங்கள் ராசிக்கு 4/11 அதிபதியானவர் சுக்கிரன். அவர் புதனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தை உருவாக்கும். இந்த நேரம் பொருளாதார நிலை உயரும், புதிய திருப்பங்கள் ஏற்படும். வெளிநாடு சென்று சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவங்களுக்கு அது கைகூடி வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். மாற்று மருத்துவங்கள் ஒரு சிலருக்கு கை கொடுக்கும். கூட்டு முயற்சியில் இருந்து விலகி தனித்து இயங்க முற்படுவீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அடகு வைத்த நகைகளை மீட்டு கொண்டு வரும் வாய்ப்பு உருவாகும். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு மக்கள் செல்வாக்கும், அதன் மூலம் நல்ல பொறுப்புகளும் கிடைக்கும். சிம்மம் புதன். ஆவணி 9 சிம்ம ராசிக்கு புதன் போகிறாரு. உங்கள் ராசிக்கு 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் தனஸ்தானத்துக்கு வரும்பொழுது உடன்பிறப்புகளால் விரயம் ஏற்படும். அவங்களின் கடன் சுமை குறைய வழிவகுத்து கொடுப்பீங்க. அல்லது அவங்களின் கல்யாணம் போன்றவற்றை முன்னின்று நடத்த செலவிடுவீங்க. நாடு மாற்றம் பற்றியும் வீடு மாற்றம் பற்றியும் சிந்திக்கும் நேரம் இது. நாகரிக பொருள்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி கூட. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். உடன் பணிபுரியறவங்களும் மேல் அதிகாரிகளும் உங்கள் செயல்பாடுகளை கண்டு ஆச்சரியப்படுவாங்க. சமூக சேவையில் ஆர்வம் காட்டுவீங்க. புதிய ஒப்பந்தங்களில் பொருளாதார நிலை உயரும். துலாம் செவ்வாய். ஆவணி 29 துளாராசிக்கு செவ்வாய் போகிறாரு. உங்கள் ராசிக்கு யோகம் செய்யும் கிரகம் செவ்வாய். அவர் சுகஸ்தானத்துக்கு வரும்பொழுது துணிவும் தன்னம்பிக்கையும் கூட. தொல்லை தந்த எதிரிகள் பலம் குறையும். நல்ல நிகழ்ச்சிகள் இல்லத்தில் படிப்படியாக நடைபெறும். வீடு கட்டுவது அல்லது வாங்குவது பற்றி நீங்கள் சிந்தித்து கொண்டு இருப்பீங்க. சொத்து விற்பனையால் லாபம். வியாபார போட்டிகள்லாம் அகலும். வாடகை கட்டடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டடத்திற்கு மாற்றும் முயற்சிலாம் கைகூடி வரப்போகுதுங்க. உச்சம் பெற்ற புதன். ஆவணி 26 கன்னிராசிக்கு செல்லும் புதன் அங்கு உச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் உச்சம் பெறும் இந்த நேரம் ஒரு அற்புதமான நேரம். பொருளாதார நிலை உயரும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். எதை எந்த நேரத்தில் செய்ய நினைத்தீங்களோ
அதை அந்த நேரத்தில் செய்யக்கூடிய அளவுக்கு பொருளாதார நிலை இடம் கொடுக்கும். வாகன யோகம் உண்டு. உத்தியோகத்தில் விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு வந்து சுய தொழில் தொடங்கலாமா என்று சிந்தித்தவங்களுக்கு இப்பொழுது நண்பர்கள் நல்ல தகவலை கொடுப்பாங்க. வழக்குகள் அனுகூலமாக அமையும். பொதுநலத்தில் இருக்கிறவங்களுக்கு மக்கள் செல்வாக்கு மேலோங்கும். சிம்மம் சுக்கிரன். ஆவணி 30ஆம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் தனஸ்தானத்துக்கு வரும் இந்த நேரம் பொருளாதாரம் உச்சநிலையை அடையும். பாக்கிகள் வசூலாகி பரவசப்படுத்தும். தேக்க நிலையில் இருந்த தொழில் சிறப்பாக நடைபெறும். வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். வாகனம் வாங்கி மகிழ்வீங்க. பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு மிதமிஞ்சிய லாபம் உண்டு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் வந்து சேரும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை கூடும். பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமை பலப்படும். சுபகாரியம் இல்லத்தில் நடைபெறும் நேரம் இது. ராகு கேது வழிபாடு செய்கிறது உங்களுக்கு சிறந்த ஒரு நன்மையை வழங்கும். பண தேவையை பூர்த்தி செய்ய நாட்கள் வந்து ஆகஸ்ட் 17, 18, 23, 24, 28, 29, செப்டம்பர் 9, 10, 13, 14. மகிழ்ச்சி தரும் வண்ணம் வந்து பிரவுன்.